வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், பட் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேர் மிடில் ஈஸ்டில் வேலை தேடி வந்து அவங்க நினைச்ச வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை விரும்பியும் விரும்பாமலும் செஞ்சுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக யூஏஇயோட இன்னொரு சிட்டியான அல்லைனுக்கு போயிருந்தேன். நீங்கள் போயிருந்த இடத்துல நான் நிறைய இடங்களை விசிட் பண்ணேன். பட் நான் விசிட் பண்ணதுலேயே வேர்த்தான ஒரு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அல் ஐன் ஒயசிஸ் தான். பேசிக்கலி இந்த ஒயசிஸ் ஏரியாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஈச்ச மரங்கள் இருக்கும், ப்ளஸ் எக்கச்சக்கமான வாட்டர் ஸ்ட்ரீம்ஸும் இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே பே பண்ணாமல் நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஈச்சம்பழங்களை கூட நீங்கள் ஃப்ரீயாக பறித்து சாப்பிட்றலான்னா பார்த்துக்கங்க. இங்கே இதை தவிர பார்க்குறதுக்கு வேறு ஸ்பெஷலாக எதுவுமே எனக்கு தெரியல. பட் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கிறதுனால ரொம்பவுமே க்ரீனாக ஷேடாக ரொம்பவுமே பீஸாக இருக்கும். போயிருந்த டைமில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அன்வர் அப்படிங்கிற ஒரு பிரதரை மீட் பண்ணேன். இவர் பார்த்தீங்கன்னா டெய்லர் வேலைக்கு தான் அப்ளை பண்ணி யூஏஇக்கு வந்திருக்காரு. பட் வந்ததுக்கப்புறம் இவரை கொண்டு வந்து இந்த அல்லைன் ஒயசிஸில் விட்டுட்டாங்க. தன்னை நம்பி 5 குழந்தைங்க இருக்கிறதுனால வந்த வேலையை விடவும் முடியல. சரி, ஓகேன்னு எக்ஸப்ட் பண்ணிட்டாரு. இதே மாதிரி தான் யூஏஇக்கு வர நிறைய பேர் நினைச்ச வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை நினைச்சும் நினைக்காமலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணா மறக்காம